யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட இளவாலை சந்திக்கு அருகாமையில் யுவதியொருவர் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய யுவதியும் பூநகரி கௌதாரிமுனை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர். அதன்பின் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இருவரும் போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த போது அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் 18 வயது நிறைவடைந்தமையினாலும் பிரிந்து செல்ல இருவருக்கும் விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை போலீசார் தெரிவித்தனர். பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது, அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என மல்லாகம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும் வழியில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்த இளைஞன் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். யுவதியை கடத்திச் செல்லும் காணொலியானது அந்த பகுதியில் காணப்படும் CCTV கேமராவில் பதிவாகியிருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. தெல்லிப்பளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.